ப்ளீஸ் வேதவல்லி, நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்ற தைரியம் இப்ப எனக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடு. இல்ல கல்பனா, இதுக்கு மேலேயும் இந்த தப்புக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னா ரொம்ப தப்பாயிடும். உனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன். ப்ளீஸ் வேதவல்லி, சொல்லிடாத. வேண்டாம், என்ன சொல்லிடாத. முதல்ல அழுத்த நிப்பாட்டு. இங்க பாரு, முதல்ல அழுத்த நிறுத்துன்னு சொல்றேன். அக்கா, என்னக்கா எல்லாரும் உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வாங்க போலாம். நாங்க வந்துடுறோம், நீ போ. அக்கா வாங்கக்கா. வரேன். வா போலாம். வா. என்ன பேசிருப்பாளுங்க? 2 பேரோட முகமே சரியில்லையே. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, இந்த உட்காருங்க. மாமா, நீ உட்காரு. ஒரு நிமிஷம். என்னம்மா? மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என்ன பிரச்சனைனா? சொல்லுங்க வேதவல்லி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எதுக்கு தயங்குறீங்க? இல்ல மாமா, இப்ப இந்த ஓமம் வேண்டான்னு தோணுது. அதேதான், என்னமோ பண்ணிட்டு இருக்காளுங்க. ஹோமம் வேண்டாமா? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏமா, எதுக்காக திடீர்னு வேண்டாங்கிற? இல்ல, விரைய அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம். இந்த நேரத்துல இந்த பூஜை பண்ணா அக்கம் பக்கத்துல தப்பா பேசுவாங்க. இவளுங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு நம்ம கிட்டே சீனை போடுறாளுங்க. இந்த நேரத்துல இந்த பூஜை அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது மாமா. நீ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிற? பூஜை பண்ணா நல்லது தானே, குடும்பத்துக்கே நல்லதுன்னா வீரையாக்க நல்லது தானே. மாமா, நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு ஆளு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கும்போது பூஜை பண்றது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு கல்பனா ஃபீல் பண்றா. அதத்தான் கல்பனா சொன்னா. வீரையா அண்ணனும் நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி தானே. இது உண்மையான காரணமா தெரியலையே, வேற ஏதோ விஷயமா இருக்கு. விடக்கூடாது. மாமா, அவர் உயிருக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பூஜை எல்லாம் பண்ணலாம் மாமா. எதுக்கு ரெடியான பூஜையை நிறுத்தணும்? அனிதா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன ஏன் அமைதியா இருக்க சொல்றீங்க? பூஜை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான் சொல்றேன்ல, இந்த நேரத்துல பூஜை பண்ணா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. இப்போ இந்த பூஜை நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சுந்தர் மாமா பயப்படுறாரு. அதுக்காக இந்த பூஜையை ரெடி பண்ணிருக்காரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம வேறையான விஷயத்தோட கம்பேர் பண்றீங்க? அனிதா, எதுக்காக அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல மாமா, எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன். வேதவல்லி, கண்டிப்பா நிப்பாட்டிதான் ஆகணுமா? ஆமா சுந்தர், இத கல்பனா தான் சொன்னா. இது அவளுக்காக பண்ற பூஜை. அவளே சொல்றானா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்ல. வீரே அண்ணனுக்கு சரியானதுக்கு அப்புறம் இந்த பூஜையெல்லாம் வச்சுக்கலாம்ல. ஆமா மாமா, இப்போ இந்த பூஜை அவசியம் இல்லைன்னு தோணுது.
என்ன மாமா யோசிக்கிறீங்க? சரிடா சுந்தர், அவங்க அவ்வளவு தூரம் சொல்றதுனால வீரையா நல்லபடி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கோ, சரியா? சரிப்பா. சரிப்பா, இதுல என்ன இருக்கு? இன்னொரு நாள் வச்சுக்கோப்பா. சரி, இவனுக்கு கொடு. ஆமா சாமி, கல்பனா நீ வா. மன்னிச்சுக்கங்க, இதை வாங்கிக்கங்க. சரி, இன்னொரு நாளைக்கு ஹோமத்தை வச்சுக்கலாம். எடுத்து வைப்பா. இவளுங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாளுங்க. அது என்னன்னு தான் தெரியல. விட மாட்டேன், கண்டுபிடிச்சே தீருவேன். வேதாஜி, செம வேதாஜி. கை 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 கொடு, கை கொடு. கையை கொடுங்க வேதாஜி. செமையா பண்ணி வேதாஜி. ஐயோ என்ன? இல்ல வேதாஜி, நாம சீரியஸாவே சொல்றேன். எவ்வளவு பெரிய மனுஷங்க, எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. எனக்கு சூப்பருங்க, சூப்பர் கலகிட்டீங்க போங்க. ஐயோ அப்பா, எப்படிங்க பிரியாணிக்காக யோசிச்சு இப்படி ஒரு மேட்ரு? சீரியஸா சொல்றேங்க, நீங்க எங்க போயிட்டீங்க? எவ்வளவு பெரிய மனுஷங்க உங்களுக்கு. எங்களுக்கு கூட இந்த விஷயம் தோணல பாருங்க, ஆனா உங்களுக்கு தோணி இருக்குது. அப்பா வீரனை சொந்த தம்பி மாதிரி பாப்பாரு, ஆனா அவருக்கு இந்த விஷயம் தோணல, உங்களுக்கு தோணி இருக்குதுன்னா சூப்பருங்க. நிஜமாலுமே வெரி வெரி ஹாப்பிங்க. பெரிய ஆளுங்க, என்ன சொல்றது தெரியலங்க. ஐயோ ஆனா பாருங்க, எல்லாருமே வேதாஜி ஆக முடியுமா? அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி இல்லங்க. வீரன் இப்படி இருக்கும்போது பூஜை வேணாம்னு சொன்னீங்க பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. செம்ம. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களை அடைக்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ பில்டப் கொடுக்குற? இதாங்க the same piece. நீங்க இவ்வளோ பண்ணியும் அந்த செல்ஃப் பரில் இருக்கு பாருங்க, தன்னடக்கம். அதாங்க எங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பருங்க, செமங்க, யூ ஆர் ரியலி கிரேட்டுங்க. செம. கைய விடுறியா? இல்ல, கைய புஷ்ன புகழ்ந்தா அந்த ஃபீல் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வேணா விட்டுறேன், நோ ப்ராப்ளம். ஆனா சூப்பருங்க, நிஜமாலுமே சூப்பருங்க. ஐ லைக் இட். எனக்கு வெளியில வேலை இருக்கு. இவங்களை எப்படி உசார் பண்றதுன்னே தெரியலையே. ஜஸ்ட் லெட் மீ சைட். சூப்பர்க்கா, ஏதோ ஒண்ணு பண்ணி ஓமத்தை நிறுத்திட்டீங்களே. என்ன சொல்ற? இல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக வீரையா அண்ணனுக்காக ஹோமத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டீங்களே, அத சொல்ல வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹோமத்தை வேணான்னு சொன்னது வீரையா அண்ணனுக்காக தான். ஓ அப்படியா? கல்பனா அக்காவோட குழந்தை நல்லா இருக்கணுங்கிறத விட இது முக்கியமான விஷயமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக எல்லாம் என்னால நிரூபிக்க முடியாது. என்னக்கா, தப்பு பண்ணவங்க தான் கோவப்படுவாங்கன்னு அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கல்ல, இப்போ நீங்களே கோவப்படுறீங்களே. தப்பு பண்ணலன்னா நின்னு நிதானமா பேச வேண்டியதானே? வேதவலி, என்ன பிரச்சனை? இல்லக்கா, சுந்தர் மாமா உங்க குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு தானே இந்த ஓமத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. நீங்க என்னடானா என்னென்னமோ சொல்லி ஓமத்தை நிறுத்த சொல்லிட்டீங்களே. அனிதா, இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிற? நான் கல்பனா அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வீரையா அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பூஜை பண்றது குழந்தைக்காகவும் நம்ம வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா ஏன் சம்பந்தம் இல்லாம வீரையா அண்ணனை பத்தி இழுத்தீங்க? அனிதா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் ஓவரெல்லாம் ஒண்ணு பண்ணல. மூத்த மருமகளா இந்த வீட்டுல ஹக்குல இருக்கும்போது இளைய மருமகளா எனக்கும் இருக்கும்ல, அதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இந்த ஓமத்தை நிறுத்துறதுக்கு நீங்க சொன்ன காரணம் எனக்கு ஒன்னும் சரியாவே படல. என்ன சொல்ற? ஆமா, எனக்கு இது சரியான காரணமா படவே இல்லை. அனிதா,
உனக்கு சரியான காரணமா படலனா அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சந்தேகத்தோட பார்த்தா அது சந்தேகமா தான் தெரியும். வேதவள்ளி, என்ன கொஞ்சம் பொறுமையா இரு. அனிதா, உண்மையிலேயே இந்த ஹோமத்தை வீரைய அண்ணனுக்காக தான் நிறுத்தணும். அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது பூஜைலாம் வேணான்னு தோணுச்சு. அதான். கல்பனா அவதான் வீம்புக்கு பேசிட்டு இருக்கானா? நீ எதுக்கு அவளுக்கு சலிக்காம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த வீட்டோட மானம் போக கூடாது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க 2 பேரும் என்ன சந்தேகப்படல? அந்த மாதிரி தான் இதுவும். எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன், அது நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஏய், நீ யார் இந்த விஷயத்துல சந்தேகப்படுறதுக்கு? விட்டு ரொம்ப பேசிக்கிட்டே போற. வேதவள்ளி, கொஞ்சம் பொறுமையா இரு, விட்டுரு. இல்ல அக்கா, அவங்க கோவப்படுறதுலயே உண்மை என்னன்னு தெரியுது. என்னடி தெரியுது? என்ன தெரியுது? வேதா, சத்தமா பேசினா போய் உண்மை ஆயிடாதுக்கா. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? யார் இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் ஒண்ணும் உணரலக்கா, நீங்க போய் சொல்றதாவும் நான் சொல்லலையே. இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான் உனக்கு. வேதவள்ளி, சொன்னா கேளு. வேண்டாம், விட்டுரு. ஐயோ, அனிதா அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சிச்சா? ஏய், உன்ன வேதவள்ளி, ஏய் அனிதா, என்னாச்சு? என்னாச்சு நேதாஜி? என்னாச்சு? என்னமோ சத்தம் போட்டு பேசுனீங்கல்ல அண்ணே, என்ன நீ பிரச்சனை? டேய், என்னடா ஆச்சு? தெரிலப்பா, தான் கேட்டுனுக்குறேன். என்னம்மா ஆச்சு? இல்ல மாமா, வீரியா அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால இந்த பூஜை எல்லாம் வேண்டான்னு சொல்லி இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொன்னோம்ல. முடிஞ்சு போன விஷயமா? அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? இல்ல மாமா, நான் வீரியா அண்ணா விஷயமா ஹோமத்தை நிறுத்தினது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அனிதா சொல்றான். அதான் அது விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்ன பிள்ளைங்கம்மா நீங்க? இது என்ன இவ்வளவு சின்ன விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? வேறையாருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல இது வேண்டாம்னு சொல்லி இவங்க சொன்னாங்க, சரின்னு நிறுத்தியாச்சு. அதை பத்தி இப்ப என்ன பேச்சு மறுபடியும்? அனிதா, என்னம்மா இதெல்லாம் தேவையில்லாம? போங்க, உங்க வேலையை பாருங்க, போங்க. இல்ல மாமா, வீட்டோட நல்லதுக்காக பண்ற பூஜையை இவங்க நிறுத்தினதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் என்னம்மா சந்தேகம்? ஆமா மாமா, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். பூஜை ஆரம்பிச்சதும் நம்ம எல்லாரையுமே உட்கார சொன்னாங்க, இவங்க மட்டும் ஏன் தயங்கினாங்க? அதான் சொன்னோம்ல, இப்ப இந்த பூஜை நடக்கிறது சரியா படலன்னு. இன்னும் என்ன விளக்கம் வேணும் உனக்கு? கோவப்படாம பேசுங்க. நீங்க ஏன் அதை உங்களை உட்கார சொல்லும்போது சொல்லல? சரி, வீரையாண்டனுக்காக தான் இந்த பூஜையை வேண்டான்னு சொன்னா, அப்போ அதை அங்கேயே வச்சு சொல்லலாம்ல? எதுக்கு ரூம்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொன்னீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. மாமா, ரூம்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது முதல்ல என்னன்னு கேளுங்க. சொல்லம்மா, ரூமுக்குள்ள என்ன பேசுனீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? மாமா, அது எதுவில்லி, என்னம்மா நினைச்சு ரூமுக்குள்ள போய் என்னம்மா பேசுனீங்க? சொல்லுமா, என்ன இருந்தாலும் சொல்ல. ஏமா, இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பேசுனீங்கன்னு சொல்ல வேண்டியதானம்மா? தப்பு பண்ணிட்டு எப்படி சொல்வாங்க? மாமா, அது வந்து நான் சொல்றேன் மாமா. சொல்லு.
சாரி மாமா. ஏற்கனவே நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. அதான் எனக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு. அப்படிதான் வள்ளிக்கு இப்பதான் உண்மையே வெளியே வரப்போகுது. இதுல என்னம்மா தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லேம்மா, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? கல்பனா, என்ன விஷயம்மா சொல்லுமா? சொல்லிடுறேன் மாமா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வழக்கமா போற செக்கப்புக்காக போனேன். அவங்க குழந்தைய செக்கப் பண்ணிட்டு குழந்தைக்கு ஹார்ட் பீட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அடடி பாவி, ஏன் இப்ப இப்படி ஒரு பொய் சொல்றா? குழந்தைக்கு ஹார்ட் பீட்ல ப்ராப்ளமா? ஓஹோ, அப்ப நாம கொடுத்த மருந்து தான் லேட்டா வேலை செய்தோம். இந்த நேரத்துல குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது குடும்பத்துல உட்கார்ந்தா அதுல இருந்து வரப்போக குழந்தைய பாதிக்கும். அதனாலதான் மாமா நீங்க சொன்னதும் என்னால உட்கார முடியல. அதுக்குதான் தயங்குனேன். கல்பனா, என்னாச்சு கல்பனா? இல்லங்க, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீங்க பயந்துடுவீங்கன்னு தான் வேதவழிய தனியா கூட்டிட்டு போய் விஷயத்த சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. கல்பனா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ வா, ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லங்க, குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் இந்த பூஜையை நீங்க ரெடி பண்ணீங்க. உங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. அழாத கல்பனா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்ம குழந்தைக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது? புரியுதுங்க, அதான் நான் சொல்றதுக்கே பயந்த. என்ன கல்பனா, நான் பயப்படுவேங்கிறதுக்காக சொல்லாம இருப்பியா? தப்புதாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. வேற எந்த விஷயத்தை பத்தியும் நாங்க ரூம்குள்ள போய் பேசல மாமா. என்னம்மா இது? சொல்லிருக்க வேண்டியதானம்மா. சொன்னா நாங்க என்ன பயப்பட போறோமா, தப்பா எடுத்துக்க போறோமா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானம்மா. கல்பனா, வா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் செக் பண்ணுவோம். இல்லங்க, நான் அந்த டாக்டர் கிட்டே விசாரிச்சுட்டேன். கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல கல்பனா? இல்லங்க. என்ன கல்பனா நீ இத சாதாரண விஷயமா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம விட்டுருக்க? இல்லங்க, நீங்க குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கீங்க. இப்ப போய் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க பதறிடுவீங்களேன்னு தான் நான் சொல்லல. டாக்டரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் சொல்லல. ஏய் சுந்தர், ஏற்கனவே பயந்து போய் அழுதுட்டு இருக்கிறா. மேலும் மேலும் கிளறி கூட அழ வைக்காதரா, உடம்புக்காதரா அவளுக்கு. சரிப்பா, இப்ப புரிஞ்சு போச்சு இல்ல? அவதான் சொன்னால, டாக்டர் சொல்லிட்டாரு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அதோட விட்டுரு. சரி கல்பனா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லணும், சரியா? ஆமாமா கல்பனா, குழந்தைக்கு எதுவா இருந்தாலும் உடனே வந்து சொல்லிடுமா. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு தாங்காது. ஏன்னா அவன் தான் என்னோட உலகமே இப்போ. இதையும் மறைக்காத, சரிம்மா? அதையே நினைச்சுக்கிட்டு பயப்படாத. அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு இன்னும் பாதிக்கும். ஒன்னாகாது, தைரியமா இரு. அழலாம் கூடாது. போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். போ, சமாதானம் போ. பசங்களா கல்பனா, வாங்கடா. ஒன்னும் ஆகாது கல்பனா. நாம கொடுத்த மருந்து தான் வேலையை காட்டுது. ஏய், அழாத. வா வா, போலாம்.
இவ எதுக்கு ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிக்கிட்டே போறா? கல்பனா, ஏய், எதுக்கு அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் ஆகாது, விடு. திறந்தா இருக்கு, வாங்க. சுந்தர், ஆ? கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வரேன். ஹே, அழாத கல்பனா, ப்ளீஸ். ஏன் கல்பனா இப்படி ஒரு பொய் சொன்ன? நீ சொல்ற போய் மேலும் மேலும் எல்லாரையும் பாதிக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப சொல்ற ஒரு பொய் உன்னை அடுத்த ஒரு பொய் சொல்ல வைக்கும். இது இப்படியே தான் தொடருமே தவிர இதுக்கு முடிவே இருக்காது. நான் அப்பவே உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன், ஆனா நீதான் வேணான்னு சொன்ன. பாரு இப்ப அது எவ்வளவு தூரம் வந்து நிக்குதுன்னு. என்ன வேற என்ன பண்ண சொல்ற வேதவல்லி? 2 பேரும் ரூம்குள்ள போய் என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. நான் கர்ப்பமா இல்ல, நடிக்கிறேன்னு அவங்க முன்னாடி சொல்ல முடியுமா? அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லலாமா கல்பனா? சரி, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. வா, இப்பவே போய் உண்மையை சொல்லிடலாம். வேணாம் வேதவல்லி, ப்ளீஸ். இங்க பாரு கல்பனா, எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்மள நம்புறவங்களை ஏமாத்துறவங்கிற விஷயமே ரொம்ப தப்பா இருக்கு. வேதவல்லி, இன்னும் 2 நாள்ல நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன். அதுக்காக அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் வேதவல்லி. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு வேதவல்லி. இன்னும் 2 நாள்ல நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப எதுவும் வேண்டாம், ப்ளீஸ்.